வணக்கம். செய்திகளும் நிஜங்களும் தொடர்கின்றன. இன்றைய தலைமை செய்திகளில் பார்த்தீங்கன்னா முதல்பட்ட செய்திகளில் மக்களவை செய்தி, நாடாளுமன்ற செய்திகள், அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாக்பூர் கலவரம், அப்புறம் வழக்கமாக மீனவர்களுக்கு முதல்வர் விடுதலை பற்றி முதல்வர் கடிதம் எழுதியிருக்கார் மத்திய அரசுக்கு. இது ஒரு சடங்கு சம்பிரதாயம். இந்த மாதிரி செய்திகள் தான் இன்றைக்கு முன்னிலை பெற்றிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாக்பூர் விவகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாக்பூரில் இருக்கக்கூடிய அவுரங்கசீப் கல்லறை, அதை சமாதியை இடிக்கணுன்றது இந்துத்துவா தரப்பில் கோரிக்கை வைத்து அது ஒரு பெரிய பிரச்சனையை இப்போ அது கலவரத்தில் போய் முடிஞ்சிருக்கு. அந்த நகர் முழுவதும் பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள், நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க, ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் இந்த கலவரத்துக்கு அடிப்படை என்ன காரணம் கேட்டிங்கன்னா, புனித நூல், அதாவது இஸ்லாமியர்களுடைய புனித நூல் எரிக்கப்பட்டதாக ஒரு வதந்தி. இப்போ தான் சமூக வலைதளங்களில் ஏதோ ஒரு விஷயமும் சொன்னால் உடனே அது பகிரப்பட்டு விடுது. அது லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கிலலாம் பரவலாகுது. அந்த மாதிரி பரவலாகும்போது வதந்திகள் இதை உணர்ச்சிகரமான விஷயங்கள், சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் சமூக வலைதளங்களில் பகிரும்போது வதந்திகள், குறிப்பாக வதந்திகள் பரப்பப்படுவதன் நோக்கமே அந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட பெருசாகிறது, ஒரு அமைதியை சீர்குலைக்கிறது, ஒரு இயல்பு வாழ்க்கையை முடக்கிறது. இதுதான் இந்த வதந்திகள் பரப்பப்படுவதன் பின்னணியே இதுதான். ஆக இப்போ சமூக வலைதளங்கள் அதுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அந்த மாதிரி இல்லாத ஒன்றை இருக்கிறதா சொன்னாலே அதுலேயும் ஒரு உணர்ச்சிகரமான நேரத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை இந்த மாதிரி சொல்லும் பொழுது என்னாகும், உடனே அது பற்றிக்கும். உடனே அதனுடைய கலவரம் மற்றது எல்லாம் நடந்தேறிடுது. போலீஸ் படை குவிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டாலும் வன்முறையாளர்கள் அவங்க அணி திரட்டப்பட்ட பிறகு அவர்கள் அமைதியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன இலக்கை நிர்ணயிக்கிறாங்களோ அதை நிறைவேற்றிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. கடந்த 2 நாளாகவே அந்த விஷயம் புகஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த புகஞ்ச விஷயத்தில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பாபர் மசூதியை போல் அந்த அவுரங்கசீப் கல்லறையும் இடிப்போம்ன்றதான் இப்போ இந்து அமைப்புகளுடைய அது இது பண்ணுறாங்க. அதுக்கு சாதகமாக இப்போ மகாராஷ்டிராவில் பாஜக அரசு, பட்னாவிஸ் அரசு இருக்குது. அப்போ பட்னாவிஸ் அரசு என்ன பண்ணுது, அது தூண்டுதல் தான். இப்போ எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டே அதான், மகாராஷ்டிரா அரசுக்கு இந்த கலவரத்தில் பங்கு இருக்குது, இந்த கலவரத்தை தூண்டுது விட்டதில் பட்னாவிஸுக்கு முக்கிய பங்கு உண்டு, அப்படிலாம் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கின்றன. அப்போ ஒரு பிரச்சனையை எப்படி திசை திருப்பணும், எப்படி அதை பூதாகரமாக்கணும், எப்படி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்கள பதற்றப்படுத்தி அவங்கள கலவரத்துக்கு உள்ளாக்குவது, இல்லை கலவரத்தை அவங்க பேரில் ஏவுவது, வன்முறை ஏவுவது, இதையெல்லாம் நடந்தேறிடுது. இதுதான் இப்போ அவுரங்கசீப் கல்லறை விவகாரத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு திரைப்படத்தை காரணமாக சொல்கிறாங்க. இந்த படத்து பெயர் சாவான்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் அவுரங்கசீப் மன்னராக இருந்தபோது அவருடைய காலத்தில் இந்துக்களுக்கு எதிராக அவர் ஷரியத் சட்டம், இந்த சியா, இந்த இந்துக்கள் அல்லாதவர்கள் மீது வரி விதித்தல், முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் மீது, அதாவது இந்துக்கள் மீது சியா வரி விதிப்பு போன்ற விஷயங்கள்லாம் நிறைய. அவர் வரலாறு ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அக்பருக்கு அப்புறம் வந்த மன்னர்களில் ஷாஜகான், அவங்களுக்கெல்லாம் அந்த வரிசைக்கு அப்புறம் வந்தவர், ஷாஜகானுக்கு அப்புறம் வந்தவர் அவுரங்கசீப். அவுரங்கசீப் ஒரு கொடுங்கோல் மன்னராக தான் பார்க்கப்படுகிறார். இந்திய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தார் அப்படிலாம் சொல்லி பார்க்கப்படுகிறார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் காலத்தில் தான்
மகாராஷ்டிராவில் வந்து சிவாஜி, அந்த மராட்டிய சிவாஜி வந்து அவர் காலத்தில் தான் எழுச்சி பெற்று மராட்டியத்தோட விடுதலைக்காக போராடிருந்த ஒரு வரலாறு ஒன்று சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவுரங்கசீப்பால் தான் வந்து மராட்டியர்கள் வந்து எழுச்சி பெற்றதுக்கு ஒரு காரணம்னாலும், ஆனால் அதே அவுரங்கசீப்பால் மராட்டியர்கள் மட்டும் இல்லை, இந்தியாவின் பல பகுதிகளில் உள்ள இந்துக்கள் பாதிக்கப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்றதான் வந்து இந்துத்துவ அமைப்புகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இன்னொரு பாபர் மசூதி ஆகிடுமோ, இது வந்து இந்துத்துவாக்களுக்கு என்னமோ சொல்லுவாங்க, நீர்த்து போன பிரச்சனை முடிஞ்சு போச்சு, சரி பாபர் மசூதி பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, ராமர் கோயில் கட்டியாச்சு, சரி இதோட பிரச்சனை முடிஞ்சிடும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் புது புது பிரச்சனையை எழுப்புறாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த அவுரங்கசீப் கல்லறை விவகாரமோ அந்த பிரச்சனை வந்து இது என்னைக்கு முடியும், இதனால் என்னென்ன விளைவுகள் வரும்ன்றது சொல்ல முடியாது அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்களுடைய கவலையாக இருக்குது. ஏன்னா நல்லிணக்கம் என்பது ஏதாவது ஒரு வகையில் சீர்குலைப்பதை சில பேர் திட்டமிட்டு செய்கிறாங்க. அது ரெண்டு தரப்புலையுமே அதை சரியாக செய்கிறார்கள். இதற்கு பின்புலத்தில் வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய நலன்கள் அப்படின்றதெல்லாம் அடங்கியிருக்கு. அப்படி பார்க்குறச்ச இது தொடர்ந்து இந்த பிரச்சனை புதகரமானாலும் அது வந்து இந்தியாவின் வளர்ச்சியை மட்டும் இந்தியாவில் வந்து மத நல்லிணக்கத்தையும் சீர்குலைப்பதாக இருக்கும் அப்படின்றது சமூக ஆர்வலர்களுடைய கவலை அப்படி சொல்லிக்கிட்டு, இப்போ அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை அடிப்படையில், அது மக்கள் தொகை விகிதாச்சாரம் இல்லை, நாடாளுமன்ற சட்டமன்ற இடங்களை வந்து பகிர்வு செய்யும்பொழுது, இது தொகுதி மறுவரையறை செய்யும்பொழுது தொகுதிகள் எண்ணிக்கை மட்டும் குறையாது, தென் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்லேயும் பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. அது வந்து எப்படி கேட்டால் பாப்புலேஷன், அந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு மாநிலத்தினுடைய தேவை, உள்கட்ட வளர்ச்சி எல்லாம் அதன் அடிப்படையில் தானே தீர்மானிக்கப்படுது. இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சாலைகள், இவ்வளோ இது போக்குவரத்து வசதிகள் எல்லாம் வந்து மெட்ரோ இதெல்லாம் வருதுன்னா இங்கே இருக்கிற மக்கள் தொகை பெருக்கம் தானே காரணம். அதுபோல தான் வந்து மக்கள் தொகையை பெருக்கத்தின் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை, அதுக்கப்புறம் அது வரும்பொழுது நிதி ஒதுக்கீடும் மற்ற விஷயங்களும் அதெல்லாம் சார்ந்தே தான் செய்யப்படும். அப்படின்றச்ச தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும்ன்ற கவலை நியாயமானதாக தான் படுது. இந்த விஷயத்தில் மத்திய அரசு இது வரைக்கும் தொகுதி மறுவரையை குறித்தோ அல்லது எப்படி செய்ய போகிறாங்க, தொகுதி வரையறையை இப்போதைக்கு ஒத்தி வைக்க போகிறாங்களா இல்லை அதை செயல்படுத்த போகிறாங்களா, இன்னும் மத்திய அரசு இது வரைக்கும் தனது நிலைப்பாட்டை சொல்லவில்லை. அவர்களுக்கு பொறுத்தவரையில் இந்த ஆட்சி, தங்களுடைய ஆட்சி நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், எதை செய்யணும் அப்படின்றத தான் திட்டம் வந்து ஒரு அரசியல் கட்சின்ற பார்க்குறச்சே அவங்கவுங்க வந்து அந்த எண்ணங்கள் வர்றது தவறில்லை. தங்களுடைய ஆட்சி அதிகாரம் நிலைத்து நிற்கணுன்றதும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய விருப்பமாக தான் இருக்கணும். அது ஜனநாயக ரீதியாக இருக்கணும், ஜனநாயகத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல அப்படின்றது வாதம். அதற்கு காரணம் முன்வைக்கப்படுது. ஏன்னா பிரிட்டிஷார் வருவதற்கு முன்பு இந்தியான்ற ஒரு நாடு கிடையாது. பல மாநிலங்கள், பல நாடுகள், சிற்றரசுகள், பேரரசுகள்லாம் இந்தியாவில் நிறைய இருந்தது. அவர்கள் வந்து இந்தியா வந்து இந்த வியாபாரத்துக்கு அமைதியான சூழல் இருக்கணும் இல்லையா. ஒரு வணிகம் செய்யணும்னா முதலீடு போடுறவங்களுக்கு அந்த முதலீட்டுக்கு பாதிப்பு வரக்கூடாது, அந்த வியாபாரத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் பிரிட்டிஷார் பொதுவாக ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவை பிடிக்கணும், அதிகாரம் பண்ணணும், ஆட்சி செய்யணும்லாம் வரல. அவங்க வியாபாரத்துக்காக தான் வந்தாங்க. இங்கத்திய அரசியல் சூழல் சிற்றரசுகள், பேரரசுகள் என்று சொல்லி கொண்டு இவர்களோடு அடித்து கொண்டு இருந்தாலும் அவங்களால வியாபாரத்துக்கு அது மிகப்பெரிய இடையூறாக இருந்து பைய அவங்க வந்து அரசியல் தலையீட்டில் வந்து சேர்ந்தாங்க. அதற்கப்புறம் தான் வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்புறமல்ல ஒரு பக்கம் ஆங்கிலேயர், ஒரு பக்கம் பிரெஞ்சுக்காரர்கள், இன்னொரு பக்கம் போர்த்துகீசியர்கள், இன்னொரு பக்கம் டச்சுக்காரர்கள்னு சொல்லி இந்தியாவை முல்ல ஆக்கிரமித்தாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் வியாபாரம்ன்றது தானே.
தொழில் என்பது அமைதியாக எங்கே இருக்குதோ அந்த பகுதியில் தான் தொழில் வளர்ச்சி வரும், வியாபார வளர்ச்சி இருக்கும், சமூக பொருளாதார சமூக ரீதியாகவும் எல்லாம் வந்து எல்லா வளர்ச்சிக்கும் அந்த அடிப்படையில் தான் வரும். வன்முறை இருக்கக்கூடிய எந்த அமைதியற்ற பிரதேசத்தில் எந்த வளர்ச்சி இருக்காதுன்றது யதார்த்தமான விஷயந்தான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள் என்ற பாகுபாடு வருகின்ற ஒரு சூழலை இப்போ இருக்கிற மத்திய அரசு உருவாக்குமானால் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இந்தியா என்ற ஒரு பிரதேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்கும். காரணம் கேட்டிங்கன்னா இந்தியாவில் ஒரு இன மக்கள் கிடையாது, ஓரின மக்கள் கிடையாது, பல்வேறு மொழி பேசுகிற. அது மட்டும் இல்லை, மொழி ரீதியாகவும் இல்லை, அந்த மனித ஹியூமன் அந்த இது சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து நிறைய வேறுபாடுகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு இதுலேயும் அவங்களுடைய உருவ அமைப்புகள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறுபாடு இருக்கும். அவங்க அதனால் இந்தியான்றது இதெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்த மக்களும் கிடையாது. ஒரு மதத்தின் அடிப்படையில் இந்தியாவை கட்டமைக்கப்படுவதுன்றது சாத்தியமே இல்லாத விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சவுதி அரேபியா இது பண்ணிக்கிறோம், அரபு நாடுகள்லாம் இருக்குது. அரபு நாடுகளில் எல்லாருமே அதே அல்லாவை தான், ஒரே இறைவனை தான் தொழுகை பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்குள்ள எவ்வளோ மோதல், எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ போர்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மதம் என்பது வேறு, இனம் என்பது வேறு, இனம் சார்ந்த மொழி மண் இது இப்படி தான் வருமே ஒழிய மதத்துக்கு ஒன்றும் எல்லையோ இதுவோ கிடையாது. ஒரு மதம் என்பது இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா பௌத்த மதம் இந்தியாவில் தான் தோன்றுச்சு. இன்றைக்கு அது சீனாவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, இலங்கையில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆக ஒரு மதம் என்பது தோன்றி பரவும். ஒரு மதத்தை சில ஏற்கலாம், ஏற்காமல் போகலாம். இன்றைக்கு ஒரு மதத்தில் இருக்கிறவங்க நாளைக்கு இன்னொரு மதத்துக்கு போகலாம், அந்த மதத்தில் இருக்கிறவங்க இன்னொரு மதத்துக்கு போகலாம். இது சுழற்சி நடக்கும். ஆனால் இனம் மாறாது, மொழி மாறாது, அவர்களுடைய மண் மாறாது. அதனால் வந்து இது எல்லாத்தையும் ஒரு இதுக்குள்ளே இந்து தேசம், இந்து நாடு அப்படின்லாம் இது பண்ணாக்கா அது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எனவே தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் பாஜக, மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இரண்டாம் தர குடிமக்கள், இந்த பாகுபாடு பேச்செல்லாம் எழுவதற்கு அனுமதிக்கவே கூடாது. இது முழுமையான ஒரு கூட்டமைப்பு நாடுகள் பல ஒன்றியமாக ஒரு கூட்டமைப்பு இதாக ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தின் அடிப்படையில் இந்த நாடு வழிநடத்தி செல்லப்பட வேண்டும். பிரிவினைவாதம் என்பது பிரிந்து செல்வதுன்றது வேறு, பிரிவினைவாதம் என்பது வேறு. ஆனால் பிரிந்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை, அந்த எண்ணத்தை இந்த மக்கள் மத்தியில் உருவாகக்கூடாது என்பதில் மத்திய அரசு மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பாருங்கள், தமிழக மீனவர்கள் பிரச்சனை ஏறத்தாழ தமிழகம் வந்து நீண்ட கடற்கரை கொண்ட ஒரு பகுதி. இந்த பகுதியில் நிறைய மீனவ கிராமங்கள், லட்சக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கடல் தான். இந்த கடலுக்கு போய் தான் அவங்க கடலை தான் அவங்களோட ஜீவாதாரமாக நம்பி இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் தினந்தரம் இப்போ நெடுந்தீவு, கச்சத்தீவு இருக்குது. இதில் வந்து அவங்க பாரம்பரிய தமிழக மீன் பாக்ஸல செந்தின்றது மீன் பிடிக்கிறது பாரம்பரிய உரிமை. தமிழக மீனவர்களுக்கு அது பாரம்பரியம். நீங்களோ இல்லை பிரிட்டிஷாரோ இல்லை அதுக்கு முந்தின அரசுகளோ யாரும் கொடுக்கல. அது அவங்களுடைய பாரம்பரிய மீன் பிடிக்கிற பிரதேசம். அங்கே வந்து தான் வழக்கமாக அவங்க போயிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு வராங்க. இது என்னைக்கு பிரச்சனை ஆரம்பமாகுதுன்னா, கச்சத்தீவை என்றைக்கு கொடுத்தார்களோ இலங்கைக்கிட்ட அன்னையிலேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கு காரணம் யார்? வரலாறு. இன்றைக்கு வந்து அந்த கச்சத்தீவை வந்து தாரை வார்க்கும்போது அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி, மத்தியில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி, இவங்களுக்குள் நடந்த பல விஷயங்கள், அது வந்து ஆதாரங்களும் இருக்குது, வரலாறு இருக்குது. நம்ம அதை பற்றி இது பண்ணுறதில்ல. ஆனால் தொடர்ந்து கிட்டத்தட்ட 500 மீனவர்களுக்கு மேல் இலங்கை கடற்படையால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க.
ஆயிரக்கணக்கான மீனவர்கள் ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000க்கு கம்மியாகவோ மிகையாகவோ கைது பண்ணுறாங்க. எல்லாத்தை விட அவங்களுக்கு மிக பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்துறது அந்த படகுகள் பறிமுதல் செய்கிறது தான். இப்போ என்ன செய்யற இப்போல்லாம் இலங்கை நீதிமன்றங்களை பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாலாம் மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கிறாங்க. அப்புறம் அந்த படகுகளை அவங்க ஏலம் விட்டு அந்த நிதியை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி செய்யும்பொழுது வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது. மீனவர்கள் கடல் பக்கமே போகக்கூட முடியாத ஒரு சூழல். எப்படி போவாங்க? நெடுந்தீவுன்னா அவங்க அப்பவும் விட்டு சொட்டா இலங்கையோட சொத்தாது. அப்போ இங்கே இருக்கிற இந்திய கடற்படை என்ன பண்ணுதுன்ற ஒரு கேள்வி வருது. அவங்க நாட்டு கடற்படை வராங்க, இந்திய நாட்டு கடற்படை என்ன பண்ணுது? அப்போ அந்த கடலில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் எல்லை இப்போ நிறைய ஜிபிஎஸ் கருவிகள் எல்லாம் வந்தாச்சு. எல்லை தாண்டுகிற கடல் எல்லையை தாண்டுகின்ற அந்த மீனவர் படகுகளை எச்சரிக்கை பண்ணுறதுக்கு வழி இல்லையா? எல்லை தாண்டுறீங்கன்னு. அதே போல் கிட்டத்தட்ட கச்சத்தீவு நெடுந்தீவுலாம் இந்திய கடற்பகுதிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதே நேரம் இலங்கை கடற்படை அத்துமீறவே இல்லையா? இலங்கை கடற்படை இந்திய கடல் பகுதிக்குள் வரவே இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் இங்கே யாரும் பதில் சொல்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அதே நேரத்தில் இலங்கைக்கு கப்பல் உதவி முதல் எல்லா உதவிகளும் மத்திய அரசு செய்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது எதை காட்டுது? இப்போ இதே கேரளா மீனவர்களை அவங்க கையை வைக்கிறது இல்லை. இப்போ கேரளா மீனவர்கள் அவங்க எல்லைக்கு போலையா கையை வைக்கிறது இல்லை. அதே போல் குஜராத் மீனவர்கள்லாம் பாகிஸ்தான் கடற்பகுதிக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள உடனே கைது பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே போல் இங்கே பாகிஸ்தான் மீனவர்களையும் இவங்க கைது பண்ணுறாங்க, விடுவிச்சிடுறாங்க. ஆக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழக மீனவர்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்படுகிற தாக்குதலை மத்திய அரசு ஏன் கண்டும் காணாமலும் இருக்கு. அவங்க மீன் பிடிக்க போகிறாங்க கடலுக்கு. உங்களை யார் கச்சத்தீவு இப்போ போட தேர்தலும் போது சட்டப்பேரவை தேர்தலும் போது பெரிய அந்த கச்சத்தீவு பிரச்சனை சம்பந்தமாக மத்திய இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி கூட ரொம்ப ஆக்ரோஷமாலாம் பேசுகிறாங்க. அது கருணாநிதி தான் கொடுத்துட்டாரு, அது காங்கிரஸ் தான் கொடுத்துடுச்சு, ஒரு அரசியலுக்காக பேசணும் பேச்சதாக இருக்குது. இப்போ இந்த ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க மறுபடியும். ஆனால் அதற்காக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றத மக்கள் கேள்வி கேட்குறாங்கல்ல. நீங்கள் பிரச்சனையை பேசுகிறீங்க, கச்சத்தீவு பிரச்சனைக்கு முடிவு வரும் போல மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்க? அதை பற்றி நீங்கள் எதுவுமே பண்ணல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 3 மீனவர்களும் விசைப்படையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்திருக்கு. ஏற்கனவே பல மீனவர்கள் சிறையில் இருக்காங்க. அந்த இதில் இப்போ வழக்கம் போல் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணார்? ஒரு கடிதாசி ஒன்று மத்திய அரசுக்கு எழுதிட்டார். இது மாதிரி இலங்கை சிறை இருக்க மீனவர்களை விடுதலை செய்யணும், படகுகளை விடுவிக்கணும்னு சொல்லி கடிதம் போட்டார். ஆக அவர் வேலை முடிஞ்சு போயிடுச்சு. நான் என் வேலையை முடிச்சிட்டேன், மத்திய அரசு பக்கம் அடிச்சு விட்டான். இனிமேல் அவங்க தான் விளையாடணும். அவங்க என்ன பண்ணுறாங்களோ இலங்கை பக்கம் திருப்புவாங்களா என்னன்றது எங்களுக்கு தெரியாது. நான் கடிதாசி எழுதிட்டேன் அப்படின்னு இவர் சொல்லிடுவார். ஆனால் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதுல என்ன? இந்த பிரச்சனை பேசி தீர்க்க முடியாதா, இல்லை நிரந்தர தீர்வு காண முடியாதா? ஆனால் அதை பற்றி மத்திய அரசோ மற்றவர்களுக்கோ கவலை இல்லை. மீனவர்கள் நலன் தேர்தலுக்காக மட்டுமே பேசப்படுகிறது, தேர்தலுக்காக மட்டுமே செயல்படுது அப்படின்றதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நேற்று இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் இந்த பெரியாருக்கு எதிராக பேசணுதா சொல்லி அவதூறு வழக்குகள் கிட்டத்தட்ட அவர் மேலே 50 நீதிமன்றங்கள், அதாவது மேஜிஸ்ட்ரேட்னு சொல்கிறாங்களா, குற்றவியல் நடுவர் நீதிமன்றம்னு, அதில் வழக்கு போட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 50 வழக்குகள் இருக்காது. ஒவ்வொரு நீதிமன்றத்திலேருந்து சம்மன் வருது. சம்மன் அடிப்படையில் இறங்கி அந்த இது முன்னிலைப்படுத்த போகிறாங்க. அப்போ ஒரு மனிதன் பேரில் 50 நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு 50 நீதிமன்றங்கள்லேருந்து அந்த மாதிரி வந்தாக்கா போக முடியாது. இந்த வழக்குகள்லாம் ஒருங்கிணைச்சி ஒரே இடத்துல நடத்தணும். இது ஏற்கனவே சட்டப்படியான விஷயந்தான். இது ஒன்றும் ஸ்பெஷலாக ஏற்கனவே பல பேர் அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்கு இருந்தால் அதை ஒருங்கிணைச்சு ஒரே நீதிமன்றத்தில் நடத்தணும்னு மனு போட்டிருக்கு. அது பேரில் உயர்நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஆனால் பாருங்கள், நேற்று இதே இதில் ஒரு விஷயத்தை பதிவுன்னு சொல்லி தான் பண்ணேன். நேற்று பாருங்கள், இந்த அமைச்சர்கள் பேரில் சிவசங்கர் இவங்க பேரில் இந்த தேர்தல்
இது சம்மந்தமாக வந்து அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருந்தாங்க. அந்த மனு வந்து விசாரித்த நீதிமன்றம் நேற்று அந்த வழக்குகளை தள்ளுபடி பண்ணி உத்தரவு போட்டாங்க. இனிமேல் அந்த வழக்குகள் வந்து அவங்க இது பண்ணாத வழக்குகளுக்கு அவங்க போக வேண்டியதில் சமணம் வராது. ஆக அந்த பாஷன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அந்த முதல் தகவல் அறிக்கை சம்மந்தப்பட்டதை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணி உத்தரவிட்டாங்க. ஆனால் இது ஒரு வழமையான விஷயந்தான். வந்து வழக்கை ரத்து பண்ண சொல்ல, இனி வழக்குகளுக்கும் போக முடியாது. எல்லாமே ஒரே வழக்கு தான். ஒரே வெவ்வேறு வழக்குன்னா பரவாயில்ல, எல்லாமே ஒரே வழக்கு. இவே ராமசாமியை இவர் வந்து அவதூறு பண்ணி பேசிட்டாரு, பெரியார் என்ற அந்த ஈவே ராமசாமியை. அதனால் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் வழக்குன்னு சொல்லி அவதூறு வழக்கு இதை போட்டிருக்காங்க. இந்த வழக்கெல்லாம் ஒரே தன்மையாக இருக்கிறதால இந்த வழக்குகளை ஒருங்கிணைச்சு ஒரே இடத்துல ஒரே நீதிமன்றத்தில் நடத்தணுன்றது தான் அந்த மனுவோட சாராம்சம். ஆனால் இவங்க என்ன பண்ண பாருங்க, அந்த நீதிமன்றத்துக்கு போச்சு. போன உடனே அந்த வழக்கை விசாரித்தார். யார் தெரியுங்களா? இளந்திரையன் ஒரு நீதிபதி. அவர் தான் நேற்று அதுக்கு தான் நேற்று சொன்னேன். அந்த நீதிபதி தான் அந்த வழக்கையை அவங்களுக்கு தள்ளுபடி விட்டார். இந்த வழக்கை பாருங்கள், இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டார் அவர். ஆக பாரபட்சமாக நீதிமன்றம் செயல்படுதா? அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதி பாரபட்சமாக செயல்படுறாரா? அது தெரியல. இது சம்மந்தமாக வந்து சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவங்க தான் இதை நீதிமன்றத்தில் முறையீடு செய்யணும். இது உச்ச நீதிமன்றத்திலேயோ இல்லை அதே உயர் நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கோ இதை மாற்றி இதை விசாரிக்கணும். அப்படி விசாரித்தாதான் நீதிமன்றத்தின் மீதான மக்கள் நம்பிக்கை. உங்களுக்கு இதையும் பார்ப்பாங்க, அதையும் பார்ப்பாங்க. அப்போ இவர் தான் இந்த நீதிபதி இது போல் செய்கிறாரு, இந்த வெறுப்பின் அடிப்படையில் செயல்படுறாரா அப்படின்லாம் கேள்வி வரும்ல. இதற்கெல்லாம் நீதிமன்றம், ஏன்னா மக்களுடைய நம்பிக்கை என்பது இன்னமும் மக்களுடைய இறுதி கட்ட நம்பிக்கையாக இருக்கிறதே நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை சீர்குலைவது நல்லதல்ல. நாட்டுக்கும் மக்கள் சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் யாருக்குமே அது நல்லதில்லை. ஏன்னா நீதிமன்றம் தான் இறுதியான நம்பிக்கையாக மக்கள் இன்னமும் நீதிமன்றத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை சீர்குலைய கூடாது என்று சொல்லிக்கொண்டு அதை அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காசா இஸ்ரேல் போர் ஒப்பந்தம் அமலில் இருந்த கொஞ்ச நாள் குண்டு வெடிக்காத இருந்து இப்போ பாருங்கள் மறுபடியும் தாக்குதல். அந்த ஒப்பந்தம் முறிஞ்சு போச்சு. இஸ்ரேல் நடத்தின அந்த தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் உயிர் இருந்திருக்காங்க. அதே போல் வந்து ஹூதிகள் வந்து அமெரிக்க போர்க்கப்பல் மேலேயே விமானம் தாங்கி போர்க்கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவும் அதற்கு பதிலடி கொடுத்துருக்கு. அதே போல் இஸ்ரேலும் கொடுத்துருக்கு. அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறிச்சது தவறு இஸ்ரேலு அப்படின்னு சொல்லி காசா இது ஹமாஸ் அமைப்பினர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு போர் நிறுத்தம் என்பது அதனுடைய ஷரத்துக்கள், அதாவது அதில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள், அதில் இருக்க இடம்பெற்றக்கூடிய அம்சங்கள், அதாவது மறு நிவாரணம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் கட்டித்தருது, இல்லை அவங்கள புது குடியிருப்புகளுக்கு அனுப்புவது, இதெல்லாம் அதில் அடங்கினத்தான் இந்த போர் நிறுத்தம். போர் நிறுத்தத்தில் இருக்கிற அந்த அம்சங்கள் நிபந்தனை எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்லையோ இதெல்லாம் வந்து நிர்ணயித்து நிறைவேற்ற முடியாது. அதற்குரிய கால அவகாசம் தான் இந்த 30 நாள் போர் நிறுத்தம், 3 மாதம் போர் நிறுத்தன்றதெல்லாம். ஏன்னாக்கா அதுக்கப்புறம் அதோட நிறுத்திட்டு மறுபடியும் போரை தொடங்கணுன்றது இல்லை. அதுக்கு அடுத்த கட்டம் அதில் இருக்கக்கூடிய நடந்த விஷயங்களை பரிசீலித்து மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மறுபடியும் போர் நிறுத்தத்துக்கு நிரந்தரத்துக்கு கொண்டு போகணும். போர் நிறுத்தத்தை நிரந்தரமாக்கணும். அதுதான் வந்து ஆரம்பத்தில் வந்து இது. இப்போ பாருங்கள், இந்த ஒப்பந்தத்தை முறிச்சிருக்கிறாங்க. யார் முறிச்சது? இஸ்ரேல் தான் முறிச்சிருக்கு. ஆனால் அவங்க இஸ்ரேலை காரணம் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, போர் நிறுத்தத்தை அவங்க தான் மீறிட்டாங்க. இது பரஸ்பரம் சொல்கிறது தான். இருந்தாலும் போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை யார் முறித்தாலும் அது தவறு. மக்களுடைய உயிர் வந்து பணயமாக வச்சு அதிகாரத்தை வந்து பகிர்வு பண்ணுறது, அந்த முயற்சி நிறுத்தப்படணும். அதிகாரத்தை வந்து செலுத்துறது வேறு, அதிகாரத்தை வந்து பகிர்வு செய்கிறது வேறு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸோட நோக்கம் என்னன்ற, ஹமாஸ் தான் இந்த போர் தொடங்கினதுக்கு காரணமே ஹமாஸ் தான். அதற்கான விலையையும் ஹமாஸ் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வந்து ஒரு போர் நிறுத்தம் வந்தே தான் ஆகணும். போர் என்பது இறுதியான தீர்வு அல்ல, இது வரலாறு.
ஆக போர் வந்து முடிவுக்கு வரணும்னா அப்போ என்ன செய்யணும்? இருதரப்பும் மீண்டும் அமர்ந்து பேசணும். அதே நேரத்தில் அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஹூதிகள் தாக்கல் நடத்தியிருப்பது மிக மிக கவலைக்குரிய விஷயம். இதெல்லாம் வந்து வல்லரசு நாடுகளுக்கு இந்த மாதிரி தாக்குதல் சம்பவங்கள்லாம் மறு தாக்குதல் நடத்துவதற்கும் இல்லை அந்த போரை விஸ்தரிக்கிறதுக்கும் அதை ஒரு போராக மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடுது. இவையெல்லாம் கவலைக்குரிய விஷயந்தான். இதனால் செங்கடல் பகுதியில் மீண்டும் இப்போ வணிகங்கள்லாம் நடக்குது இல்லையா, வளைகுடா பகுதியில், அதெல்லாம் வந்து பாதிக்கப்படும். மீண்டும் இது ஒரு பெரும் போருக்கு வழிவகுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சோகமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் அவர் வந்து சரமாரியாக வெட்டி கொலை பண்ணான். இதுலேயும் என்னான்னு கேட்டிங்கன்னா அவர் முத்தவள்ளியாக இருக்கார். அவர் வந்து அந்த மசூதியில் இப்போ ரம்ஜான் இல்லையா, தொழுகையை முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது வந்து வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. இதில் என்ன, இது கனிம வள கொள்ளை தான் இதுக்கு அடிப்படையாக. இந்த கனிம வள கொள்ளை சம்மந்தமாக அவர் தொடர்ந்து எல்லாரையும் சந்தித்து புகார்கள் கொடுத்துட்டு வந்திருக்காரு. சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் தான் எல்லாமே கொடுத்துருக்காரு. அவர் சம்மந்தமாக காணொலியெலாம் வெளியிட்டிருக்காரு. இந்த காணொலியில் தன்னை கொலை செய்வதற்கு ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இது அதில் வந்து அந்த அதுக்கு தூண்டுதலாக இருக்கிறதே 2 காவல் அதிகாரி பேரை சொல்லியிருக்கார். இவரே ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி தான், அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அப்படி அவர் முதலமைச்சர் எல்லாருக்குமே அந்த காணொலி இதாக இருக்குது. அப்படி இருந்தும் தொழுகை நடத்தி விட்டு வெளியே வந்திருக்கார். அவர் வெளியே வந்த உடனே காத்திருந்த கொலையாளிகள் அவரை வெட்டி கொலை செய்தது மிக மிக கண்டனத்திற்குரியது. இது யாரும் இந்த கொலையை நியாயப்படுத்தவே முடியாது. ஏன்னா அதில் அவருக்கு சொந்த பிரச்சனையோ இல்லை மற்ற பிரச்சனைகளோ அதில் முன்வரவு இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க பொதுநலன் சார்ந்த விஷயம். இந்த நிலைமை இங்கே நீடிச்சா இனிமேல் பொதுநலனுக்காக யாரும் முன் வரவே கூடாது. அப்படி இதுக்கு வந்தால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அரசு, அந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த கேள்வி எழுப்புதா இல்லையா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா? சமூக விரோதிகளுக்கு, கனிம வள கொள்ளையர்களுக்கு அரசு அதிகாரிகளே துணை போவதா? இந்த கேள்வியெல்லாம் எழுதில்ல. இதற்கெல்லாம் இந்த அரசு பதில் சொல்லணுமா இல்லையா? அந்த இறந்து விட்டவருடைய மகள் கதறாங்க, உங்களை நம்பி தானே எங்கள் தந்தை வந்து வந்தார், ஆனால் இன்றைக்கி பாருங்கள் சாலையில் பணமாக கிடைக்கிறாரு. இதுக்கு காரணமே போலீஸ் தான். அந்த காவல் கண்காணிப்பு நேரடியாகவே அந்த நீங்களும் தானே இருந்தீங்க அப்படின்னு அந்த காணொலியெல்லாம் இப்போ சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு கொடூர அரங்கேற்றத்துக்கு யாருடைய வழிகாட்டுறது? இவ்வளோ தூரம் காணொலி போட்டு முதலமைச்சருக்கே அவர் பேசுகிறார். எல்லாம் பேசி அப்படி இருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இவ்வளோ சொல்லியும் அப்போ அந்த காவல்துறை என்ன செய்யுது? அப்போ அந்த காவல்துறைக்கு அவர் சொன்னார்ல, இந்த கொலைக்கு தூண்டுதலே காவல் அதிகாரிகள் தானே. அப்போ அந்த காவல் அதிகாரிகள் மேலே என்ன நடவடிக்கை? அந்த அது வாக்குமூலமாக பதிவு பண்ணி அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அந்த மனிதரே இறந்துட்டார், அதுக்கப்புறம் அது வாக்குமூலத்தை எடுத்துக்கணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே என்ன நடவடிக்கை? அவர் புகார் கொடுத்த ஆட்கள் மேலே என்ன நடவடிக்கை? ஒன்றுமே கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டோட இன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் சட்ட ஒழுங்கு. எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எல்லாமே கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. இது ஆட்சியாளருக்கே தான் சொல்லணும் என்று சொல்லி நாளை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.